முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில தாவேகா நிர்வாகி ஊழல் பண்றாரு. முன்னாள் மூத்த அமைச்சர் ஊழல் பண்றாரு. அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகளே ஊழல் பண்றாங்க. இப்படி தொடர்ச்சியா தாவேகா ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சியா இப்ப இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புல உறுதி செய்யறதுல நாங்க தாவேகா அரசு நம்பர் 1 இருக்குன்னு சொன்னாரு. அடுத்து ஊழல் இல்லாத ஒரு அரச கொடுப்போம், அதுல நம்பர் 1 இருப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ நடக்கிறது அப்படியே ஆப்போசிட். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதுல நம்பர் 1 தமிழ்நாடா மாத்திருக்காரு. ஊழல் நடக்கிறதுல நம்பர் 1 தமிழ்நாடா மாத்திருக்காரு. இப்படி தாவேகா அரசு ஆட்சி அமைஞ்ச 60 நாள்லயே அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாத்தீங்களா லஞ்ச லாவணியம்ல ஒழிக்கப்பட்டுருச்சு, எல்லா ஊழலையும் நாங்க ஒழிச்சிட்டோன்னு கொஞ்சம் கூட கூசாம போய் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ லஞ்ச லாவணியம் ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்ன கொஞ்ச நாள்லயே இப்போ அதே ஊழல் பண்ணக்கூடிய ஆட்களா தாவேகா நிர்வாகி, தாவேகாவோட முன்னாள் மூத்த அமைச்சர், தாவேகா ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பண்ணிருக்கக்கூடிய இப்போ ஊழல் என்ன அப்படிங்கறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுமே கிளீன் கவர்மெண்ட்டை நாங்க கொடுத்துட்டோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் லஞ்ச லாவணியம் ஒழிக்கப்பட்டுருச்சு, பார்ட்டி ஃபண்ட் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டை வாங்குறதே அந்த தாவேகா கட்சி தாங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரிய வருது. சமீபமா கூட செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாம்பாக்கம் ஊராட்சி தலைவரான தாவேகாவோட நிர்வாகியான வீராசாமி அப்படிங்கிற நபரு ஒப்பந்ததாரர்கிட்ட, அதாவது டெண்டர் எடுக்கக்கூடிய ஆள் நவீன் அப்படிங்கிறவர்கிட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இந்த லஞ்சம் வாங்கின வீடியோ இப்போ சமூக வலைதளம் முழுக்க பயங்கர வைரல் ஆச்சு. வைரல் ஆனதுமே அப்படியே அந்த வீராசாமி கிட்டத்தட்ட ஒரு 20 நியூஸ் சேனலை கூப்பிட்டு நிக்க வச்சு, அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதை திருப்பி கொடுத்துருக்காருங்க, அது லஞ்சம்லாம் கிடையாது, நீங்க என்ன உங்க பாட்டுக்கு நியூஸ் போடுறீங்கன்னு சொல்லி மிரட்டுற தொனியில கூட பேசியிருந்தாரு. கொஞ்சம் கூட கூசாம போய் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா அவர் பேசின அடுத்த 5வது நிமிஷம் தாவேகாவோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டோன்னு சொன்னது மட்டும் இல்லாம போலீஸ் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஊழலையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூசாம பொய்யையும் சொல்லிட்டு, அதாவது பிரஸ் மீட் வச்சு பொய்ய சொல்லிட்டு இப்போ ஜெயில போய் உட்கார்ந்துருக்காரு அந்த தாவேகா நிர்வாகி. அந்த தாவேகா நிர்வாகி பிரஸ் மீட் அப்ப என்ன தெரியுமாங்க சொல்லியிருந்தாரு? நீங்க தேவையில்லாத குற்றச்சாட்டை என் மேல போடுறீங்க, எங்க அண்ணன் கவர்மெண்ட்ல ஊழல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி சொன்னவர் தான் இப்போ ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. தாவேகா நிர்வாகி ஊழல் பண்ணியிருக்காரா? அடுத்து முன்னாள் மூத்த அமைச்சர் அவரு யாருன்னா விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் அதிமுகல இருந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காரு. இவரு மேல இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்னன்னா, 2026 இந்த எலெக்ஷன்ல ஏப்ரல் நடந்துச்சுல்ல, அந்த எலெக்ஷன்ல அவரோட புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய விராலிமலை தொகுதியில அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் டோக்கனையும் 2,000 ரூபாய் டோக்கனையும் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த டோக்கனை ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் வாக்காளர்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அவங்க இவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தருவாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கினதும் இவங்க விஜயபாஸ்கருக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் அந்த ரூட். இந்த ரூட்டை போட்டு கொடுத்ததே விஜயபாஸ்கர் தான். வாக்காளர்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு, தேர்தல்லையே ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரு மேல இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸை எடுத்து விசாரிச்சிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் விராலிமலை தொகுதியில ஃப்ரிட்ஜ் கொடுத்து ஜெயிச்சாரே விஜயபாஸ்கர், அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வேற தன்னோட தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்காரு. அவருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு விலக்கு அளிச்சே ஆகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்படி
தாவேகா நிர்வாகி ஊழல் பண்ணிருக்காருன்னா சி விஜயபாஸ்கர் தாவேகால இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் மூத்த அமைச்சரும் ஊழல் பண்ணிருக்காரு. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, தாவேகா நிர்வாகி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க, போலீஸ வச்சு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இந்த வேகத்தை காட்டின இதே தாவேகா அரசு இப்போ விஜயபாஸ்கர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குதே, அது உண்மைதானா? களத்துல இறங்கி விசாரிப்போம், அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம், இவர் வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்திருக்காரான்னு இறங்கி ஏன் விசாரிக்க ஆரம்பிக்கல? அப்படி விசாரிச்சு அது உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு ஏன் விஜயபாஸ்கரை கைது பண்ணல? அப்போ தாவேகா அடிப்படை உறுப்பினரா அல்லது நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பின்புலம் இல்லாத ஆளுக்கு ஒரு நியாயம்னா, முன்னாள் மூத்த அமைச்சரா இருந்த ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு தன்னோட கட்சியில இணைச்சிருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் ஒரு நியாயமா? அப்ப தன்னோட தாவேகா கட்சிக்கே இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் துரோகம் பண்றாரா அப்படிங்கிற கேள்விய இப்போ தாவேகாவினரே சோசியல் மீடியால எழுப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்களை விட அல்டிமேட்டா தாவேகா ஆட்சியில அதிகாரிகளே ஊழல் பண்ணிருக்காங்க. அதுவும் எத்தனை பேர்னா 6 பேரு, அதுல 4 பேர் மேல குற்றவியல் வழக்கு கூட இப்ப பதியப்பட்டிருக்கு. அப்படி அந்த 6 அதிகாரிகள் என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மேல டெண்டர் முறைகேடு, நிதி முறைகேடு, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அவங்கள இப்போ சஸ்பெண்ட் கூட பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, 9 லட்சத்தை வாங்கிட்டு மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கான போலி ரசீதை கொடுத்திருக்காரு. 9 லட்சம்னா சும்மா கிடையாது. 9 லட்சத்தை ஒரு அரசு அதிகாரி லஞ்சமா வாங்கியிருக்காரு. அடுத்து இன்னொரு அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா, மாநகராட்சியில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு இளைஞனை ஏமாத்திருக்காரு. அந்த இளைஞன் கிட்ட இருந்து 6 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இந்த 6 லட்சத்தை வாங்குற தைரியத்தை யாரு இந்த அதிகாரிக்கு கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி எழுது. அடுத்து இன்னொருத்தரு இன்னும் அல்டிமேட்டா கோடம்பாக்கத்தை சேர்ந்த மாநகராட்சி சாலை பணியாளரா இருக்கக்கூடிய பாஸ்கர் முறையான அனுமதி பெற்றிருந்த கட்டட உரிமையாளரை மிரட்டி உங்க கட்டடம் முறையா இல்லைன்னு சொல்லி அதுக்கு சீல் வச்சு 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதாவது சரியா இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு முறையா இயங்கல அப்படின்னு சொல்லி சீல் வச்சு 50,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. ராயபுரம் மண்டலத்துல இயந்திரவியல் ஒப்பந்ததாரரா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பில் கணக்கை முடிச்சு பணம் பெற்றதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்படி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஊழல் பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய பகீர் கிளப்பக்கூடிய செய்தியா இருக்கு. அதுலயும் 4 பேர் மேல இப்போ குற்றவியல் வழக்கு வேற பதிய பண்ணப்பட்டிருக்கு. தாவேகா ஆட்சியில தாவேகா நிர்வாகி, முன்னாள் மூத்த அமைச்சர், இப்போ அதிகாரிகளே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஊழல்ல மாட்டக்கூடிய ஆட்களா இவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சமீபமா கூட அமைச்சர் ரமேஷ் மேல கூட சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இப்படி தொடர்ச்சியா ஊழல் சம்பவங்கள்ல மாற்றுறதுல தாவேகா ஒரு மிகப்பெரிய பேர் போன ஒரு பெருச்சாளி கட்சியா இருக்குன்னு திமுகவினர் பலரும் இப்போ தாவேகாவை விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஊழல் நாங்க பண்ண மாட்டோம், ஊழலுக்கு எதிராக நிப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயோட அரசுல தான் தொடர்ச்சியா ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அது எக்ஸ்போஸ்மே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுமே ஏன் இப்படி அமைச்சர் ஆதவர்ஜனாவோ அல்லது சில அமைச்சர்களோ கிளீன் கவர்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம், எல்லா ஊழலும் ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு எந்த தைரியத்துல கொஞ்சம் கூட கூசாம போய் பேசியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தாவேகா அரசுல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஊழல்களை பத்தி உங்க கருத்தனை மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.